ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மின்டி லெமன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, பருப்பு ரசம் பண்ண போகிறோம். ஸோ பருப்பு ப்ரெஷர் குக்கரில் 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ லைட்டாக அந்த தண்ணியை கொஞ்சம் வடிச்சிக்கலாம். ஸோ இப்போ இந்த பருப்பு தண்ணியெல்லாம் வடித்தாச்சு. இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் ரசம் நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும். இதில் ஆல்ரெடி ஒரு தக்காளி வேக வச்சு இந்த பருப்பு தண்ணியோடு சேர்த்துட்டேன். இப்போ புளிக்கரைசலும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த ரசத்துக்கு புளி ஒரு சின்ன நெல்லிக்காயில் பகுதி சைஸ் அளவு புளி சேர்த்தா போதும். ரொம்ப புளி சேர்க்கக்கூடாது பருப்பு ரசத்துக்கு. இப்போ 1 ஸ்பூன் மிளகு, அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை 3ஐயும் நல்லா இடித்து எடுத்துக்க போகிறோம். இப்போது இதோட ஒரு 3 பல் பூண்டு அதையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கலாம். ரசம் பண்ணுறதுக்கு சீரகம், மிளகு, அப்புறம் வெந்தயம் இதெல்லாம் ஆல்ரெடி மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சும் எடுத்து வச்சுக்கலாம். எப்போ தேவைப்படுதோ அப்போ சேர்த்துக்கலாம். பட் ஆனால் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்க்குறப்ப அந்த மிளகோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் இந்த பருப்பு தண்ணியோடு சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை இதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு நீங்கள் ரசம் பவுடர் சேர்க்கறனா ரசம் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் சாம்பார் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதையும் சேர்த்துட்டு இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கையில் மசிச்சு விடுங்க. இந்த பூண்டு, சீரகம், மல்லி இலை இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒன்றா சேர்ந்து வரணும். ஸோ நல்லா கையில் கரைச்சி விட்டுக்கோங்க. கையில் கரைச்சா தான் இது நல்லாயிருக்கும். இது ஒரு 4 பேருக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ரசம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு சால்ட்டு செக் பண்ணிக்கலாம். சால்ட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்கணும். கடுகு வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை, 2 வரமிளகாய் அதையும் கிள்ளி இதோட சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக வாசனைக்கு மல்லி இலை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வதக்கி விட்டு கொஞ்சமாக பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம்னா தட்டி போட்டுக்கோங்க, இல்லைன்னா ரெகுலர் பெருங்காயம் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம கலக்கி வச்சுக்கிற ரசத்தை இதோட அப்படியே ஊற்றிட வேண்டியது தான். இப்போ இந்த ரசம் கொஞ்சம் அப்படியே நுரக்கட்டி வரணும்னு சொல்லுவாங்க. கொதிக்க வைக்கக்கூடாது. காட்டுற எந்த பக்குவத்தில் இருக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நுரக்கட்டி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ரசம் கொதிக்கக்கூடாது. கொதிச்சா டேஸ்ட்டு மாறிடும். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான பருப்பு ரசம் ரெடியாக இருக்குது. நல்லா சில்லுன்னு இருக்கிற வெதருக்கு இல்லை மழை காலத்தில் இந்த மாதிரி சூப்பரான ரசம் பண்ணிவிட்டு சூடான சாப்பாடு அதோட இந்த ரசம், பெப்பர் தூக்கலாக ஒரு ஆம்லெட்டு இல்லைன்னா உருளைக்கிழங்கு பொரியல், கோஸ் பொரியல் இதோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரசம்.
இதோட வந்து ஒரு சிக்கன் ஃப்ரை சைடில் வச்சுட்டு ரசம் ஊற்றி சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ரசத்தை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மின்ட்டி லெமன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.